Hi friends, நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார்சன்ஸ் அப்படின்ற சொல்லிருந்து ஹைகிராஸ் அப்படின்ற காரோட ஒரு ஹெட்லாம்ப் அசம்பிளோட அப்டேஷன் அண்ட் ஃப்ரண்ட் கிரில் அண்ட் அதில் போட்டிருக்கிற ஒரு டிஆர் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான். மே பேக் அப்படின்ற ஒரு மாடலோட கிரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃபிளாக் போஸ்ட் சப்போர்ட்டும் தேவைப்பட்டது. ஸோ மே பேக்லேயே சின்னதாக கர்வ் மாதிரி கட் பண்ணி எடுத்து அந்த ஃபிளாக் போஸ்ட் மேலே லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷில் கொண்டு வந்து கொடுக்கும். ஹெட்லாம்ப் வந்து இந்த கார் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஹெட்லாம்ப் வந்து ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் பேட்டர்னில் தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் 8 லென்ஸ் போடுற ஒரு ப்ரொஜெக்டர் லென்ஸ் இந்த கார் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து இன்ஃபினிட்டோ அப்படின்ற ஒரு பிராண்டோட 8 லென்ஸ் ப்ரொஜெக்டர் வித் டிஆர்எல் பேட்டர்னோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 8 லென்ஸ் உங்களுக்கு ரெண்டு பக்கம் லொக்கேட்டா இருக்கும். ஒரு பக்கம் 4 லென்ஸ், ஒரு another பக்கம் 4 லென்ஸ். இதுல வந்து லோ பீம் போடுறப்ப ஃப்ரண்ட் 2 லென்ஸும் அதே மாதிரி ஹை பீம் போடுறப்ப பேலன்ஸ் 2 லென்ஸுமே கனெக்ட் ஆகும். ஸோ மொத்தமாக பார்க்குறப்ப 8 லென்ஸுமே உங்களுக்கு வந்து ஹை பீமில் உங்களுக்கு ஃபிகர் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்குமே அதே மாதிரி ரோட டென்சிட்டி உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் ஏன் மாற்றும் அப்படின்னு ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கார் டிசைன் பண்ணுறப்ப இது ஒரு இந்தியன் ரோட் நார்ம்ஸ் படி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்ல 80 ஸ்பீட் 70 ஸ்பீட்ல நீங்க டிரைவ் பண்றப்ப ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்குல வருதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகாம இருக்கிற அளவுக்கு தான் அதோட பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு யாருமே அந்த அஃபிஷியல் லிமிட்ல போறது இல்லை, நம்ம எக்ஸீட் லிமிட் தான் போறோம். ஸோ ஒரு 120 130 ஸ்பீட்ல நீங்க போகிறப்ப ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ குறுக்குல வர சமயத்தில் நமக்கு ஒரு ஜட்மெண்ட் மிஸ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றதா we need more powerful இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹை பீம் போட்டா கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் செய்யும். நம்ம ஹைவேஸ்ல மட்டும் ஹை பீம் யூஸ் பண்ணிட்டு லோ பீம் வந்து ரெகுலரான ரோட்ல டிரைவ் பண்ணாலே போதும். எதிர்க்க வரவங்க சேஃபா இருப்பாங்க, நீங்களுமே சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போக முடியும். ஒரு இன்ஃபினிட்டோ அப்படின்ற பிராண்ட்ல கம்ப்ளீட் பிளக் அண்ட் ப்ளே கனெக்டிவிட்டி லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பேசிக்கலா எல்லாமே வந்து சாக்கெட் டு சாக்கெட்ல கனெக்ட் பண்ணி கொடுப்போம். அந்த சில பவர் சோர்சஸ் மட்டும் நாங்க ஃபியூஸ் ஜாக்ல வந்து பின் மூலமா தான் எடுக்கிறோம். இந்த ஒரிஜினல் வரைக்கும் டேம்பரிங் பண்றதுனால வாரண்டி இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனைகளுமே இதில் வரதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ல இருக்கிறப்ப சுற்றி இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகிறப்ப ஒரு டிஆர்எல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லாங்லேருந்து பார்க்குறப்ப ஹெட்லைட் ஆன் ஆகாதப்ப ஒரு 4 ஐஸ் இருக்க மாதிரி இது லொக்கேஷன் கிடைக்கும். அண்ட் இதோட ஒரு அழகை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி டிஆர்எல் ஒன்று அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாடல் வந்து எந்த டிஆர்எலுமே வராது. ஸோ அதை அப்கிரேட் பண்ணி நாங்கள் போச்சேட்டே டிஆர்எல் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிஆர்எல் வந்து மூவபிள், நீங்கள் எப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ வந்து மூவபிள் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி இது வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆனதுக்கு அப்புறமா அது கான்கிரீட்டாக அது பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் போடுறப்ப லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்ப உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சிக்னல் காட்டுற மாதிரி ஒரு ரன்னிங் டைப் இண்டிகேட்டர்ஸ் காட்டும். அதே மாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறப்ப ரைட் சைடில் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் போடாத சமயத்தில் அது ஒரு ப்ரொஃபஷனல் டிஆர்எல் மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஒரு ஹை அண்ட் பிரைட்னஸ் குவாலிட்டிக்காக கொண்டு வந்திருக்க ஒரு பேட்டர்ன்ஸ் கூட சொல்ல வரலாம். இந்த மாதிரி ஹை கிராஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கார்பியன், தார் ராக்ஸ் மாதிரியான எல்லா பவர்ஃபுல் கார்ஸுக்குமே நம்ம கிட்ட கம்ப்ளீட் லைட்டிங் சொல்யூஷன்ஸ் அண்ட் அப்கிரேஷன் எல்லாமே நம்ம கிட்ட பாசிபிள் தான். ஈவன் கியா கேரன்ஸ், கிரேட்டா, கைகர் மாதிரியான ஒரு மோல்டு டைப் ஹெட்லாம்ப்ஸ்க்கு வேண்டிய கூட நம்மளால ப்ரொஜெக்ட் லென்ஸ் அப்கிரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தேவைப்படுற கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.